எப்படி மனிதன் உடல் என்பது ஆன்மா குடியிருக்கும் ஒரு வாடகை வீடு. எப்படி ஒருவனிடம் போய் வாடகைக்கு வீட்டுக்கு போகிறோமோ அப்படி இந்த பூமியும் நம்மளுக்கு வாடகை தான், நம்ம இந்த உடம்பும் நம்ம வாடகை தான். ஒரு ஆன்மா குடியிருக்கும் வாடகை வீடு தான் இந்த உடம்பு என்பது. இது காலத்தால் அழியும், காலத்தால் கண்டிப்பாக அழியும். ஒரு மரம் எப்படி அது வளர்ந்து வளர்ந்து பழைய சிறகுகளை தள்ளிவிட்டு வளர்கிறதோ அப்படி இந்த ஆன்மா என்பது ஒரு காலகட்டத்துக்கு புதிய புதிய பரிணாம வளர்ச்சிகளை தள்ளி போயிட்டே இருக்கும். அதாவது உடலை தேடி போயிட்டே இருக்கும். அதான் உண்மை. இதை உணருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாவம் செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு மற்றவங்களை மதிக்காத போகிறீங்களோ, மற்றவங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத போகிறீங்களோ, ஒரு தப்பான அரசியல்வாதியிடம், தப்பான அதிகாரியிடம், தப்பான நடிகனிடம் போய் பக்கத்தில் நின்று கொண்டு அவன் செய்வதெல்லாம் சரின்றீங்களோ, அந்த பாவத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது, எனக்கும் பங்கு இருக்கிறது. தெரியாமல் செய்வ தவறுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சே செய்யணும் தவறுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்கிறது. நம்ம மீண்டும் மறுபிரிவு எடுத்து இந்த பூமியில் பிறக்கணும். மனிதனாக பிறப்போமா, நாயாக பிறப்போமா, இல்லை ஆடு மாடாக பிறப்போமான்னு தெரியாது. அப்படி பிறந்து வந்தால் இந்த பூமியில் மனிதர் வாழ்கிறதுக்கான பூமியாக இது இருக்குமான்னு தெரியல. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம ஆன்மாவுக்கு சொந்தமான ஈசனிடம், நீங்கள் கும்பிடும் அல்லாவிடமோ ஜீசஸிடமோ போய் சேருங்க. அதுக்கான வழிகளை செய்யுங்க. முடிந்த அளவுக்கு பாவத்தை குறைச்சிக்கோங்க. தயவுசெய்து பாவத்தை குறைச்சிக்கோங்க. பாவம் எதெல்லாம் பாவம்? மற்றவன் சொத்தை பிடுங்குவது, மற்றவன் பொருளை அபகரிப்பது, மற்றவன் மனைவி வலுக்கட்டாயமாக கற்பழிப்பது, இந்த பாவச் செயல்களை, மற்ற பெண்களை, சாலையில் நடந்து போகும் பெண்களை வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுப்பது, அவர்கள் மானபங்கப்படுத்துவது, இதெல்லாம் வேண்டாம். இந்த பாவச் செயலுக்கு மிகப்பெரிய தண்டனை நரகத்தில் இருக்கிறது. அந்த நரகத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஐயோ அப்பா அம்மானு கத்தனால் கூட அந்த இடத்துல எவனும் காப்பாற்ற மாட்டான். உங்களுக்கு நரகத்தில் ஒரு உடல் கொடுக்கப்பட்டு ஆன்மாக்கு தண்டிக்கப்படுவாய். அதனால தான் சொல்கிறேன், முடிந்த அளவுக்கு பாவத்தை குறைச்சிக்கோங்க. இந்த உடலே ஆன்மா குடியிருக்கும் வாடகை வீடு என்பதை உணருங்கள். உணர்ந்தாவே சில உண்மைகள் புரியும். உங்களை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். கடவுள்கிட்ட போங்க, கண்ணீர் விட்டு அழுங்க. தப்பே இல்லை. ஆம்பளைங்க நான் எப்படிங்கிறது, பொம்பளைங்க நான் எப்படிங்கிறது, நான் பெரிய படிச்சுட்டேங்க, நான் டிகிரி வாங்கிட்டேங்க, கடவுள் முன்னாடி எல்லாத்தையும் செருப்பை கட்டுற மாதிரி கழட்டிட்டு, கடவுளே உன்னவே நம்பி வந்திருக்கேன், நான் உன் புள்ளன்னு சொல்லி அவர் உன் தந்தையாக பாவித்து கண்டிப்பாக கண்ணீர் விட்டு அழுங்க. நீங்கள் அது அல்லாவாக இருந்தாலும் சரி, ஜீசஸாக இருந்தாலும் சரி, நான் கும்பிட்ற ஈசனாக இருந்தாலும் அவர்கள் உன் தந்தைமை. உன் தந்தையிடம் போய், உன்னை படைத்தவன், உன் ஆன்மாக்கு சொந்தக்காரன், அவனிடம் போய் கண்ணீர் விட்டு உன் குறைய சொல்கிறது தப்பே இல்லை. உங்கள் மனம் லேசாகிவிடும். மற்றவர்கள் மேலே இருக்கிற வஞ்சம், பொறாமை, பொச்சிருப்பு இது குறையும், கண்டிப்பாக குறையும்.